ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் வீட்டில் எல்லார்கிட்டேயும் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் போயிட்டு இருக்கிறப்போ பெரியப்பா என்னை கூப்பிட்டு குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொன்னார் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லவும், நிலாவும் கேட்குறாங்க, அப்படியாண்ணே அவர் சொல்லிட்டாரா அப்பண்ணா அப்படின்ட்டு. உடனே வந்து சேரனும், ஆமாப்பா அவரே கூப்பிட்டு சொன்னாருப்பா, எனக்கே ஆச்சரியம் தாங்கலை அப்படின்ட்டு சொல்லிட்டு நடேசன்கிட்டையும் போய், அப்பா இன்னைக்கு பெரியப்பாவே கூப்பிட்டு குலதெய்வம் கோயில் இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்கிறப்போ நடேசன் சொல்கிறாரு, அதானடா திண்டுக்கல்ல இருக்க ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊரில் அங்கே தானே இருக்குது குலதெய்வம் கோயில் அப்படின்ட்டு சொல்லவும், எல்லாருக்கும் அவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இந்த மனுஷன் மறைச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருக்க. நிலா வந்து சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு கேட்டேன்ல குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு, அத்தனை வாட்டி கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்கவும் நடேசன் சொல்கிறாரு, ஏன் நீங்கள்லாம் கேட்குறப்ப எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, சும்மா சும்மா இப்படியே பேசாதீங்க, அன்னைக்கு என்னடானா ஜாதகம் கேட்டதுக்கு ஜாதகமே கிடையாது அப்படின்ட்டு சொன்னீங்க, அடுத்து இதே மாதிரி வந்து ஜாதகம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னீங்க, இப்போ என்னடான்னா குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறப்பெல்லாம் சொல்லாமல் அண்ணன் வந்து தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறப்போ கரெக்டாக வந்து எனக்கும் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் வந்து சொல்கிறாரு, அதான் இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல, இப்போ எதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கத்துறீங்க அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து கேட்க, அப்பா எதுக்குப்பா நீங்கள் இந்த மாதிரி மறைக்கிறீங்க, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, பெரியப்பா கிட்ட போயெல்லாம் கேட்டேன், அவர் என்னடான்னா என்னை மனுஷனாவே மதிக்காமல் எத்தனை வாட்டி வந்து அவாய்ட் பண்ணார் தெரியுமா, அடுத்துதான் என்ன தோணிச்சோ தெரியல மனசில் அவராக கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் சொல்லியிருந்தா நான் ஏன்பா போய் அவர்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் வந்து கேட்குறாரு, உன்னை யாருடா அவர்கிட்ட போய் கேட்க சொன்னது, நான் சொல்லி அனுப்புனேன் அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, ஆமாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாது, இந்த மாதிரி வேணால் எங்களை வந்து அப்படியே பேசுங்க, அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதுக்காக நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் அண்ணனுக்கு ஒரு நல்லது நடந்துடக்கூடாதா அப்படின்னுட்டு அவ்வளவு தேடுறோம், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இதை சொல்லாமல் இருந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னாடி தானே இந்த ஜோசியக்காரங்கள்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க, நீங்களும் தானே அதை கேட்டுட்டு இருந்தீங்க, இவ்வளவு தெரிஞ்சும் நாங்கள் அவ்வளவு கேட்டும் நீங்கள் வந்து வாயை மூடிட்டு அப்படியே அமைதியாகவே இருந்திருக்கீங்க, சொல்லாமலும் இருந்திருக்கீங்க, அவ்வளவுதான் நிலா வந்து கேட்டும் கூட மனசுலே எல்லாமே தெரிஞ்சும் ஆனால் வந்து சொல்லாமல் இருந்திருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்லாரு, டேய் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், அதான் சொல்கிறேன்ல எனக்கு அப்போ ஞாபகமே இல்லை, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஆளுக்கு கேள்வி கேட்கீங்க, சும்மா இருங்கடா உங்கள் பாட்டுக்கு அப்படின்ட்டு சொல்ல, கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடியே, ஆனால் நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல, நீங்கள் எப்படி எங்ககிட்ட அதை மறைச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னுட்டு சொல்லவும் நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கு அப்போ சொல்ல தோணலை சரியா, அதான் நான் இப்போவே சொல்லிட்டேனே, அது மட்டும் இல்லாமல் அதான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே, நான் எதுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து சொல்கிறாரு, சரி சரி விடுங்கப்பா, அவர் தான் தெரியும்ல அவர் குணம் பற்றி, எதுக்கு பேசிட்டு அப்படின்ட்டு சொல்லவும் எல்லாரும் வந்து அமைதியாக இருந்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னா சேரன் வந்து சொல்கிறாரு, சரி சரி இப்போ தான் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல, நம்ம நாளைக்கே அப்படின்னா கிளம்பி போயிடலாம், என்னப்பா நிலா கிளம்பிடலாம்ல அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, ஆமாண்ணே இப்போவே போயிடலாண்ணே, நான் என்ன பண்ணுறேன் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு லீவ் கேட்டுறேண்ணே அப்படின்ட்டு சொல்லவும் ஆளுக்கு வந்து அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க போயிடுறாங்க. நிலா என்ன பண்ணுறாங்கன்னா ராகவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ராகவ் எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும் அப்படின்ட்டு கேட்கவும் ராகவ் வந்து கேட்குறாரு, என்னாச்சு நிலா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு. அப்போ நிலா சொல்கிறாங்க, இல்லை ராகவ் கொஞ்சம் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், ஸோ அதனாலே எனக்கு ஒரு 2 days மட்டும் லீவ் தர முடியுமா அப்படின்ட்டு கேட்கவும் ராகவ் சொல்கிறாரு,
ஓகே நிலா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிடவும் நிலாவும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து வந்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, திவ்யா நான் 2 டேஸ் வரமாட்டேன், என்னோடய ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் அதை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு சொல்ல திவ்யாவும் ஷூர் நான் பார்க்குறேன் நிலா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து நிலா அவங்கக்கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நிலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சேரன் வந்து என்னப்பா நிலா யோசிச்சுட்டு இருக்க, என்ன லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னுட்டு கேட்கவும் நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, லீவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, நான் வேறு ஒரு விஷயந்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல அப்போ சேரன் வந்து கேட்குறாரு, என்னப்பா யோசனை ஓடுது உனக்கு அப்படின்ட்டு. நிலா சொல்கிறாங்க, அது இல்லைண்ணே, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டோம், இப்போ நம்ம கூட சந்தாவும் வீட்டில் இருக்காங்களே, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கவும் சேரணும், ஆமாப்பா நானும் இதை பற்றி யோசிக்கவே இல்லை பாரு, நானும் மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ கரெக்டாக சந்தா வந்து ரூம்லேருந்து வெளியில் வராங்க. அப்போ எல்லாரும் வந்து சந்தாவையே பார்க்கவும் சோழன் வந்து சொல்கிறாரு, இதோ அவங்களே வந்துட்டாங்களே, என்ன இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட வேண்டியதா அப்படின்ட்டு சொல்லவும் சந்தாவுக்கு அவங்க பேசுகிற எதுவுமே புரியாமல் அப்படியே திருன்னு முழிக்கிறப்போ சோழன் வந்து சொல்கிறாரு சந்தா கிட்ட, சந்தா நாங்கள் எல்லாரும் கோவில் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, டெம்பிள் நாங்கள் டெம்பிளுக்கு போகிறோம் டுமாரோ, நீங்கள் வர்றீங்களா எங்கள் கூட அப்படின்ட்டு சொல்லவும் சந்தா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. டெம்பிள் அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிக்கவும் நிலா சொல்கிறாங்க, இல்லை சந்தா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வர்றீங்களா அப்படின்ட்டு சந்தா வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்க சேரன் வந்து கேட்குறாரு, இங்கே பாருங்க சந்தா, ஏற்கனவே உங்களை தேடி உங்கள் வீட்டு ஆட்கள் வருவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, இங்கே இருக்கிறது காட்டிலும் நாம் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறது நல்லது தானே உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லவும் சந்தாவும் அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நிலாவும் ஓகே சொல்லுங்கள் சந்தா, இதில் என்ன இருக்குது, அதான் நான் இருக்கேன் இல்லையா, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூப்பிடவும் சந்தா ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்து நிலா சொல்கிறாங்க, சரி நாம் இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க, என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்புற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் வெளியில் நிற்கிறாரு. அப்போ வானதி கிட்டேருந்து ஃபோன் வருது. பாண்டியன் வந்து வானதி கிட்டே சொல்கிறாரு, இங்கே பாரு வானதி, நான் 2 நாள் கடை பக்கமே வரமாட்டேன் சரியா, நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம், அதுவும் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொல்ல வானதி வந்து என்னடா சொல்கிற பாண்டியா, 2 நாள் எப்படிடா, உன்னை பார்க்காம உன்னை பேசாமல் எப்படிடா என்னால் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து கேட்குறாரு, பேசாமலா, எங்கே பேசாமல் இருக்க, அதான் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கல அப்படின்ட்டு சொல்ல வானதி கேட்குறாங்க, என்னடா பாண்டியா நீ இந்த மாதிரி பேசுகிற, ஏண்டா உனக்குலாம் வருத்தமே இல்லையா, நான் பேசுனா உனக்கு என்ன பேசிட்டே இருக்கிற மாதிரி தோணுதா, அப்போனா போடா, நான் ஒன்றும் ஃபோன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து சொல்கிறாரு, சும்மா தான் சொன்னேன் வானதி, அதான் பேசிட்டு தானே இருக்கோம் ஃபோனில், அதில் என்ன தெரிஞ்சிட போது, அதுவும் 2 நாள் தானே, இப்போ போயிடும் அப்படின்னு சொல்ல அப்போ வானதி கேட்குறாங்க, டேய் நமக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா நானும் உங்கள் கூட சேர்ந்து கோயிலுக்கு வந்திருப்பேன், ஆனால் இப்போ வந்தேன்னு நினச்சிக்கோயேன், எங்கள் அம்மா அவ்வளோதான் பத்திரகாளி ஆட்டம் ஆடிருண்டா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து சொல்கிறாரு, நீ ஏன் வாரேன்னு சொன்னால் கூட நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் இப்போ சரியா, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, அதில் ஒன்றை வேற கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்ட்டு சொல்ல வானதி, என்னடா பாண்டியா நீ இந்த மாதிரி பேசுகிற, நான் நினச்சேன் நான் வந்தால் நீ கூட்டிகிட்டு போவேன்னு, இப்போ உன் வாயிலிருந்து இந்த மாதிரி வருதுன்னா நான் ஒன்றும் வரல, நீயே போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து சரி சரி வானதி, ஒன்றும் கோவம்லாம் படாத, நான் சும்மா தான் சொன்னேன், உன்னை கூட்டிகிட்டு போகாமல் இருப்பேனா நான், ஆனால் இப்போ வேண்டாம் சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி வானதி பார்த்துக்கோ, 2 நாள் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணலைன்னா கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லவும் வானதி சரி சரி போயிட்டு வா, நல்லபடியாக போய் சாமியை கும்பிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து நிலா வந்து சேரன்கிட்ட போய், அண்ணே நம்ம எல்லாரும் கிளம்புறோம், நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம எதில் போக போகிறோம் அப்படின்ட்டு கேட்கவும் சேரனும் ஆமாம்ல அதை பற்றி யோசிக்கவே இல்லையப்பா நான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க, நிலாவை பார்க்குறாங்க. நிலா வந்து வசதியாக வாழ்ந்த பிள்ளைங்கிறனாலே சேரனுக்கு வந்து என்ன சொல்லன்னு
பண்ணுறதுன்னு தெரியாமல் சோழன்கிட்ட போய், டேய் சோழா, நம்ம இங்கேருந்து போகிறப்போ ஒரு நல்ல ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி போயிடலான்டா அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் வந்து, அண்ணன் நீ சொல்கிறது சரிதானே, ஆனால் என்கிட்ட லைசன்ஸ் எதுவும் கிடையாதுண்ணே, அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னுட்டு சொல்கிறேன். அப்போ பாண்டியன் வந்து வெளியில் நிற்கிறத பார்த்த உடனே சோழன் வந்து சொல்கிறாரு, அண்ணே அதான் பாண்டி இருக்கால்ல, பாண்டியும் வண்டி ஓட்டுவான், அப்பாவும் இருக்காரு, அவரும் வண்டி ஓட்டிடுவார். அப்போனா நான் என்ன பண்ணுறேன், வண்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னே, ட்ராவல்ஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டால் அவர் நல்ல வண்டியாக கொடுப்பாரு அப்படின்னுட்டு சொல்லவும், சேரன் சொல்கிறாரு, டேய் கொஞ்சம் பெரிய வண்டியாக பாருடா, நிறைய பேர் இருக்கோம் சரியா, சின்ன வண்டியாக அனுப்பி வச்சிடாம அவர் அப்படின்னுட்டு சொல்லவும், சோழன் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு, நான் சொன்ன அவர் பெரிய வண்டியாக தான் அனுப்பி வைப்பார் அப்படின்னுட்டு சொல்லவும், நீலா கிட்ட போய் சொல்கிறாங்க சேரன், இல்லைப்பா சோழனே வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டான், அதனால் நம்ம வண்டியிலே போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு சொல்லவும், நிலாவும் சரிண்ணே சூப்பர் ஐடியாண்ணே இதுவும் அப்படின்ட்டு சொல்ல, அடுத்து நிலா வந்து கேட்குறாங்க, ஆமாண்ணே கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும்ல, என்னென்ன வேணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுண்ணே, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் வேணால் லிஸ்ட்டு எழுதி கொண்டு வர சொல்கிறேன் சோழன்கிட்ட அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் சொல்கிறாரு, அப்பா எனக்கும் தெரியலப்பா, என்னென்ன தேவைப்படும்னு தெரியல அப்படின்ட்டு சொல்ல, அடுத்து நிலா வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நிலா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்கிற நடேசனையே பார்த்துட்டு இருக்கவும், சோழன் வந்து அதை கவனிச்சிடுறாரு. கவனிச்சுட்டு, என்னங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன அவருக்கு எல்லாம் தெரியும்னு பார்க்குறீங்களா, அவருக்கு தெரியும், ஆனால் வந்து கேட்டால் சொல்ல மாட்டாருங்க அப்படின்ட்டு சொல்ல, நிலா சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து நடேசனை பார்த்து பேசுகிறதுக்கு போகும். சோழன் என்ன பண்ணுறாருனா, சரிங்க நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து ட்ராவல்ஸ் ஓனர்கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் பேச போயிடுறாரு. நீலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நடேசன் முன்னாடி வந்து நிற்கவும், நடேசன் வந்து இப்படியே பார்க்குறாரு, என்ன உனக்கு மறுபடியும் இங்கே வந்து நிற்கிற, என்ன முதல்ல இருந்து ஏதாச்சும் சொல்லி திட்ட வந்திருக்கியா அப்படின்ட்டு கேட்க, நிலா சொல்கிறாங்க, ஒன்றும் உங்களை திட்டெல்லாம் வரல, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து கோயிலுக்கு வர்றீங்கல்ல, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இன்னும் எடுத்து வைக்கலையா அப்படின்ட்டு கேட்க, நடேசன் சொல்கிறாரு, நான் எதுக்கு கோயிலுக்கு, நான்லாம் ஒன்றும் வரல அப்படின்ட்டு சொல்ல, நிலா கேட்குறாங்க, நீங்கள் இல்லாமல் எப்படி போகிறது, நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட மூத்தவர், உங்களை விட்டுட்டு எப்படி போகிறது, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு அடம்பிடிக்க நடேசன் வந்து கேட்குறாரு, எதுக்கு நான் வரணும், அதான் அன்னைக்கு பீச்சில் கூட்டிகிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து திட்டுனீங்களே, அதே மாதிரி திட்டுறதுக்கா என்ன அப்படின்ட்டு சொல்ல, நிலா வந்து கேட்குறாங்க, சும்மா அதை பற்றிலாம் பேசாதீங்க சரியா, மறுபடியும் அதே மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்தால் உங்களை யார் பிடிச்சி திட்ட போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லவும், நடேசனு அதெல்லாம் முடியாது, நான் என்னோட பேச்சையே கேட்க மாட்டேன், உங்கள் எல்லாரும் பேச்சை நான் கேட்பேன்னு நீ நினைக்கியா, அதெல்லாம் முடியாது, உங்கள் கூட சேர்ந்து நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும், நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட யார் கேட்டா நீங்கள் வரணும்னு, நீங்கள் வந்தே ஆகணும், ஆர்டராக தான் சொல்லுதேன் இதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் அப்படியே வந்து குறுகுறுன்னு பார்க்காரு. அடுத்து நிலா வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், என்னென்ன பொருள் வந்து சாமி கும்பிட தேவைப்படும் அப்படின்னுட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியலை சரியா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ வந்து நடேசன் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா இந்த இடத்த காலி பண்ணி போ அப்படின்ட்டு சொல்ல, நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட சண்டை போடலாம் எனக்கு நேரம் கிடையாது, நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் என்னடான்னா கோயிலுக்கு என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு எப்படி தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே நிற்கவும், நடேசன் பார்த்துட்டே இருக்காரு, இந்த பிள்ளை என்னடான்னா இப்படி பேசிகிட்டே இருக்கு, இனி விட்டோன்னா அம்பிட்டு தான் அடித்தாலும் அடிச்சிடும் போலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு, சரி சொல்கிறேன் எழுதி வச்சுக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான பொருளை அந்த சாமிக்கு படைக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அவர் லிஸ்ட்டு போட்டு சொல்லவும், நிலாவும் எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிறாங்க. அடுத்து நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களெல்லாம் தனியெல்லாம் வீட்டை விட்டுட்டுலாம் போக மாட்டோம் சரியா, நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட வாங்க அப்படின்ட்டு சொல்ல, நடேசன் சொல்கிறாரு, அதை நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், என்னாலலாம் வர முடியாது, அதுவும் உங்கள் கூட சேர்ந்து மனுஷன் வருவானா, ஐயா ஒரு மனுஷன் இறங்கினா நின்னா உட்காந்தா ஏதாச்சும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிறது, அதெல்லாம் உங்கள் கூட சேர்ந்துலாம் நான் வரமாட்டேன், நான் இங்கே சந்தோஷமாக என் பாட்டுக்கு டீ கடைக்கு போனேன்னா டீயை குடித்தோமா 2 பீடியை இழுத்தோமா சந்தோஷமாக இருந்தோமா அப்படின்ட்டு இருந்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்லவும்,
நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களெல்லாம் விட்டுட்டுலாம் நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு வழியே தெரியாது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ எப்படி உங்களை விட்டுட்டு போகிறது? அது மட்டும் இல்லாமல் தனியாலாம் இந்த வீட்டில் உங்களுக்கு விட்டுட்டுலாம் நாங்கள் போக மாட்டோம். அதுவும் உங்களுக்கு வயசாயிருச்சு. இதில் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா, எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சி இலைஞ்சி போயிட்டீங்கன்னா எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னுட்டு சொல்ல நடேசன், ஆமாம், நான் சின்ன குழந்த கூட்டத்தில் தொலைகிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் வம்பு இழுத்துட்டே இருப்பியோ நீ அப்படின்னுட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் உங்ககிட்ட வம்புலுக்கெல்லாம் வரல. நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து கோயிலுக்கு வாங்க, எல்லா துணிமணியும் எடுத்து வச்சுக்கோங்க, 2 நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ட்டு சொல்ல நடேசன் வந்து அப்படியே பார்க்காரு. விட்டா இந்த பிள்ளை அம்பிட்டு தான் நம்மளை சோழியை முடிச்சு விட்டுரும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு நடேசன் சொல்லாரு, போப்பா நானும் வரேன், ஆமாம் விடவா போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லவும் நிலா அப்படியே சிரிச்சுட்டே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே வந்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, சேரன் அண்ணங்கிட்ட போய், அண்ணே அப்பா கிட்ட லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டேன், எழுதி வாங்கிட்டேன், இப்போ இந்த ஜாமானெல்லாம் நாம் வாங்கணுண்ணே, எப்போ வாங்குறது அப்படின்ட்டு கேட்க, அப்போ சோழன் சொல்கிறாரு, ஏங்க இதை எதுக்குங்க இங்கேருந்து வாங்கணும், அதான் நம்ம போகிற வழியிலே வாங்கிடலாங்க, இதை வேற சுமந்துட்டு வேற போகணுங்க, அதனால போகிற வழியில் இல்லைன்னா அங்கே போய் பார்த்துக்கலாங்க அப்படின்ட்டு சொல்லவும், சேரனா ஆமாப்பா இங்கேருந்து கொண்டு போனால் அவ்வளோ நல்லா இருக்காது, போகிறப்பவே நல்லதாக பார்த்து வாங்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு அவர் சொல்லவும் எல்லாரும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. அடுத்து நிலா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சோழன், பல்லவன், பாண்டியன், அதுக்கப்புறம் சந்தா எல்லாரும் அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது நிலாவுக்கு கார்த்திகா கிட்டே இருந்து ஃபோன் வருது. கார்த்திகா வந்து பேசுகிறாங்க நிலா கூட. நிலா வந்து கேட்குறாங்க, என்ன கார்த்திகா ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னுட்டு. அப்போ கார்த்திகா சொல்கிறாங்க, நீங்கள் தானே நிலா குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்க சொன்னீங்க, நான் கேட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு கார்த்திகா, சேரனனை பார்த்து பெரியப்பா தான் சொல்லியிருக்காராம் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னுட்டு. சொன்ன உடனே கார்த்திகா சொல்கிறாங்க, என்னது பெரியப்பா அவரே கூப்பிட்டு சேரன் மாமா கிட்ட சொன்னாரா, என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு, சேரனனை அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்களாம் அப்படின்ட்டு சொல்லவும் கார்த்திகா சொல்கிறாங்க, சரி என்னமோ நல்லது நடந்தால் நல்லது தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி நிலா எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லவும் நிலாவும் சொல்கிறாங்க, சரி கார்த்திகா பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும் இந்த எபிசோடு வந்து அப்படியே முடியுது.